ஹலோ நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? என்னோட வீடியோவ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நான் ஸ்ரீபெரும்புதூர் மாவட்டத்துல குடியிருந்துட்டு வரேன். எனக்கு கடந்த 2020வது வருஷம் கல்யாணம் ஆச்சு. என்னோட பேர் குமார். என்னோட மனைவி பேரு அமுதா. நாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பாத்திரம் தயாரிக்கக்கூடிய கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, 2 பேருமே லவ் பண்ணி, பெற்றோர் எதிர்ப்போட கல்யாணம் பண்ணுனோம். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதுலேருந்து, அவளும் நானும் அவ்ளோ அந்யோன்யமா இருப்போம். 2 பேரும் சேர்ந்து உணவு சமைக்கிறது, ஒருவருக்கொருவர் உணவ ஊட்டி விடுறதுன்னு, எங்களுக்குள்ள அவ்ளோ பரஸ்பரமான அன்புகள் இருந்துச்சு. எவ்வளோதான் நாங்க அன்பா இருந்தாலும், அமுதாவுக்கு அவங்க அம்மா, அப்பா கூட பேசணும்னு கொள்ள பிரியம் இருந்தது. தினசரி அவங்க அம்மா, அப்பாவ நெனச்சு அழுகாத நாளே கிடையாது. ஏதாவது ஒரு வகையில அவங்க சமாதானமாகி எங்கள சேர்த்துக்குவாங்க அப்படின்னு நாங்களும் இந்த 5 வருடத்த கடந்து வந்துட்டோம். குழந்தை பிறந்ததுன்னா, அவங்க அம்மா, அப்பா அந்த குழந்தைய பார்க்க வரும்போது சமரசம் ஆயிருவாங்க அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா, அந்த கடவுள் அந்த பாக்கியத்த எங்களுக்கு கொடுக்காம 5 வருடமா காலம் தாழ்த்திட்டு இருக்காரு. இனியும் எங்களால பொறுமையா இருக்க முடியாது. வயசும் கடந்துகிட்டே இருக்குதுன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு இருக்கோம். அமுதாவுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய தீட்டு சரியா வரதில்ல. எனக்கும் சரியான கவுண்ட் இல்ல. அதனால செலவானாலும் பரவால்ல அப்படின்னு ஒரு சீட்டு போட்டு, அந்த சீட்டு தொகைய எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம். கட்டாயம் அடுத்த வருஷம் இந்நேரம் எங்க கையில ஒரு குழந்தை இருக்கும்னு எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. இப்ப வர 5,00,000க்கு மேல செலவு பண்ணியாச்சு. இறுதியாக ஐவிஎஃப் பண்ணணும்னு முயற்சி எடுத்தாங்க. கடைசியா அந்த முயற்சியும் தோல்வியில முடிஞ்சது. ஒரு முறை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்டின்னா, மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா, அதுக்கு தனி கட்டணம் தான் குடுத்தாகணும். நான் ஹாஸ்பிட்டல்ல என்னோட நெலைமைய சொல்லி பலமுறை வற்புறுத்தல் பேர்ல எனக்கு 20,000 குறைச்சாங்க. ஆனாலும் 4,80,000 அப்படிங்கிறது மிகப்பெரிய தொகை எனக்கு தெரிஞ்சது. என்னால பணத்த எப்படி பரட்ட முடியும்? மிகப்பெரிய கடன் வலையில் சிக்கிருவேன் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. இது சமயத்துல என்னோட நண்பனான மனோஜ் எங்க ஊர்ல இருந்து என்ன பாக்க இங்க வந்திருந்தா. 2 நாள் அவன் எங்க வீட்டிலேயே தங்கியிருக்கக்கூடிய நிலைமை. அவன் வேலைக்காக இங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். வெளியில ரூமில் தங்குனா அதிகப்படியான தொகையாகும் அப்படிங்கிறதுக்காக நான் எங்க வீட்டிலேயே தங்க சொல்லியிருந்தேன். அப்பதான் அவனுக்கும் இங்க நடக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுது. அவன்கிட்ட மனவிட்டு என் குடும்ப பிரச்சனைகள பேச ஆரம்பிச்சோம். அப்பதான் அவன் ஒரு நல்ல ஐடியால குடுத்தான். ஆனா நான் இத வெளிய சொல்ல எனக்கு கொஞ்சம் மனக்கசப்பா இருந்தா கூட, அவன் சொல்ற விஷயம் எனக்கு சரியாக பட்டுச்சு. "நீ ஏன் மாப்ள ஹாஸ்பிட்டல் போய் ரூ. 5,00,000 பணம் கட்டி ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர்ன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்க? ஏன் நீ நார்மல் மெத்தட ட்ரை பண்ணக்கூடாது?" அப்படின்னு என்கிட்ட கேட்டான். "நார்மல் மெத்தட்னா என்னடா?" அப்படின்னு திருப்பி கேட்டேன். "ஒண்ணும் இல்ல. மனைவி கூட இயற்கையா சேர்ந்து கருத்தரிக்கிறது தான் நார்மல் மெத்தட்" அப்படின்னு சொன்னான். நான் தான் பலமுறை சேர்ந்தும் எனக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொன்னேன். "ஆமா மாப்ள, நீ சேர்ந்து நடக்கல. ஆனா நான் சேர்ந்தா நடக்கும் இல்ல" அப்படின்னு ஒரு யோசனைய குடுத்தான். ஆரம்பத்துல என்னடா இவன் இப்படி பேசுறான்னு நெனச்சேன். எனக்கு அவன் சொன்ன விஷயத்தால ரூ. 5,00,000 லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஞ்சம் பேராசையாவும் இருந்துச்சு. உடனே இத என் மனைவி கிட்ட சொன்னேன். அவ என்ன கடுமையா திட்ட ஆரம்பிச்சா. "உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? ஏன் இப்படியெல்லாம் பேசுற? பணம் தான, நம்ம கடன் வாங்கி குடுக்கலாம். என்னோட பேர கெடுக்காத" அப்படின்னு சொன்னா. அவ சொல்றதும் சரிதான்னு மனசுல நெனச்சேன். உடனே மனோஜ் கிட்ட, "வேண்டாம் மாப்ள, அது நம்மளுக்கு சரியா வராது. நீ இந்த பேச்சு இனிமேல் பேச வேண்டாம்" அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு பல இடத்துல ட்ரை செஞ்சும் எங்கேயும் வேலை கிடைக்கல. நாங்களும் பணத்துக்காக பல வாசப்படிய ஏறி இறங்குனோம். ஹாஸ்பிட்டல்லயும் உடனே நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். இல்லைன்னா கருப்பையில வீக்கம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துனாங்க. மனோஜ் சொன்ன விஷயத்த ஆரம்பத்துல வேண்டவே வேண்டான்னு நெனச்சேன். ஏன் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணக்கூடாது? இது யாருக்குமே தெரியாது. 4 செவுத்துக்குள்ள நம்மளுக்கு மட்டும் தான் தெரியப்போது அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுல உதயமாச்சு. மனைவி கிட்டயும் இத மெல்ல மெல்ல சொல்ல முயற்சி செஞ்சேன். ஒரு நாள் இரவு நாங்க 3 பேரும் உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம். மனோஜ்க்கு எப்போதுமே என் மனைவி மேல ஒரு கண்ணு தான்.
வீட்ல வந்து தங்கின நாள்ல இருந்து என் மனைவி மேல ஒரு காம பார்வைய பார்த்துட்டு தான் இருந்தான். நான் தான் எதையும் கண்டுக்காத மாதிரி இருந்தேன். அவன் எப்போ சொன்னாலும் ரெடியா தயாரா இருந்தான். ஆனா மனைவி கிட்ட இருந்து தான் எந்த பதிலும் வரல. 3 பேரும் டிவி பார்க்கும்போது நான் மது பாட்டில்ல கொண்டு வந்து வச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா நான் குடிக்க ஆரம்பிச்சேன். அப்படியே என்னோட நண்பனான மனோஜ்க்கும் ஒரு பெக்கு குடுத்தேன். தமிழ் சேனலுக்கு பதிலு ரிமோட்ட எடுத்து ஃபேஷன் டிவிய மாத்துனேன். கொஞ்ச நேரத்துல மனைவிக்கு மூடு வேற மாரி வர ஆரம்பிச்சுது. என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தா. நான் போதை தலைக்கு ஏறினதால என்னால எதுவும் பண்ண முடியாத போல பாவனா செஞ்சேன். கொஞ்ச நேரத்துல பிளாங்க் ஆன மாரி படுத்துக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துல இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்படியே 2 பேரும் செய்யவும் ஆரம்பிச்சாங்க. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருந்தா கூட மனசுல வருத்தமாவும் இருந்தது. என்ன இருந்தாலும் நம்ம மனைவி வேற ஒரு ஆண் கூட செய்ய மாட்டான்னு நெனச்சேன். ஆனா அதுக்கு நேர் எதிரா மனைவி அவ்ளோ சுவாரஸ்யமா 2 பேரும் முழு ஈடுபாடோட இணைஞ்சிருந்தாங்க. நான் எதிர்பார்க்காத, என்னால முடியாத விஷயத்த எல்லாம் அவன் பண்ணுனான். அவனும் வெறியில இருந்ததால மனைவிய கிழிச்சு எடுத்தான். இவளும் மல்லாக்க படுத்து ரசிச்சிட்டு இருந்தா. அன்னிக்கு இரவு முழுவதுமே இதே மாதிரியான நிலைதான் இருந்துச்சு. நான் விடியற வர எந்திரிக்கவே இல்ல. அவங்க 2 பேரும் விடியற வர ஆட்டத்த முடிக்கவும் இல்ல. மறுநாள் காலையில எந்திரிச்சு எப்பவும் போல அவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு இருந்தோம். என்னன்னு தெரியல. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் மனைவி என்கிட்ட பேசுறத குறைச்சிட்டா. எதுக்கு எடுத்தாலும் என் மேல எரிஞ்செரிஞ்சு விழ ஆரம்பிச்சா. நானும் அன்பா சிரிச்சு பேசினாலும் அவளுக்கு கோவம்தான் வந்துச்சு. சரி, இந்த மாசம் எப்படியும் உண்ணாயிருவான்னு நினைச்சேன். ஆனா நான் எதிர்பார்த்தது நடக்கல. தீட்டு வந்துச்சு. மனசுக்குள்ள ஒரே குழப்பமும் வேதனையா இருந்துச்சு. மறுபடியும் மனோஜ் கிட்ட உதவி கேட்கணும்னு மனசுல நெருடலா இருந்துச்சு. என்கிட்ட பேசுறத விட அவங்க 2 பேரும் வீட்டிலேயே இருக்கிறதால ரொம்ப சகஜமா பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு அது பெரிய சந்தேகத்தை கொடுத்துச்சு. என்னோட மனசுல என்னன்னா, நான் என் மனைவிய எப்ப கொடுக்கறனோ அப்ப மட்டும் அவன் அனுபவிக்க போதும். மத்த நேரம் அவங்க விலகியே தான் இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆழமான ஆசை. இவங்க 2 பேரு மேலயும் எனக்கு சந்தேகம் வந்ததால வேலைக்கு போறதா சொல்லி திரும்ப வந்து வீட்ல என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்க. அங்க நான் கண்ட காட்சிதான் என்ன தூக்கி வாரி போட்டுச்சு. அமைதியா சாந்தமா இருக்கக்கூடிய மனைவி அவ்வளோ ஆக்ரோஷமா மனோஜ் கூட செஞ்சிட்டு இருந்தா. என்னால தாங்கவே முடியாத மனவேதனைய கொடுத்துச்சு. ஆமாங்க, 2 பேரும் பட்ட பகல் நேரத்துல என்ன வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு இவங்க 2 பேரும் பலான வேலைகள் செஞ்சிட்டு இருந்தாங்க. அது சாதாரணமெல்லாம் கிடையாது. யாராலையும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா வெவ்வேறு விதங்கள்ல ட்ரை பண்ணாங்க. அதுக்கு மனைவி முழு ஒத்துழைப்பு கொடுத்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. இது பார்த்தா இன்னைக்கு நடக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப நாளாலே நடக்கிற மாதிரி இருக்குது. நான் தான் முட்டாளா இருக்கிறேன். இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட எதுவுமே தெரியாதது போல சாயந்தரம் வீட்டுக்கு வந்தேன். மனைவியும் ஒண்ணுமே நடக்காது போல அப்பாவியா முகத்தை வச்சுட்டு எனக்கு காஃபி போட்டு கொடுத்தா. என் கூட எரிஞ்சு எரிஞ்சு விழ மனோஜ் கூட மட்டும் சிரிச்சு சிரிச்சு கஞ்சடையிலேயே நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். மனோஜ உடனடியே வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நான் ஒரு திட்டம் போட்டேன். அன்னிக்கு இரவு 2 பேருக்கும் தோசை சுட்டு கொடுத்தா. தோசை சாப்பிடும்போது ஒரு சின்ன பிரச்சனையை கிளப்பி மனோஜ்க்கும் எனக்கும் நேரடியான வாக்குவாதம் பண்ணி, மனோஜ் நீ இப்பவே வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொன்னேன். மனைவி மௌனமா அமைதியா நின்னுட்டு இருந்தா. மனோஜ் நான் ஏன் போகணும், என்னால எல்லாம் போக முடியாது சொன்னா. அமுதாதான் என்னோட மனைவி. அவ வயித்துல என்னோட குழந்தை வளருது. இது என்னோட வீடு, என்னோட குடும்பம். நீ வெளியில போடா அப்படின்னு என்ன பார்த்து மனோஜ் சொன்னா. அட பாவி, நம்பிக்கை துரோகி! உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு என் மனைவி உனக்கு கூட்டி கொடுத்தேன். ஆனா இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறியே நீ என்று கேட்டேன். இன்னும் குழந்தையே உருவாகல, அதுக்கே அவன் மனைவின்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டேன். அமுதா அமைதியா இருந்தா. மனோஜ் என்கிட்ட யார் சொன்னாங்க குழந்தை உருவாகலன்னு? போன வாரமே நாங்க டேட் தள்ளி போச்சுன்னு ஹாஸ்பிட்டல் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா. எனக்கு கண்ணுல அழுகையே வந்துருச்சு. ஒரு குழந்தை உருவானது கூட அமுதா என்கிட்ட இருந்து மறைச்சிட்டா. என்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் விலகி போயிட்டா. வேற வழியே இல்லாம என்னோட துணிமணிகளை எடுத்துட்டு கண்ணீரோட நான் வீட்டை விட்டு கிளம்புனேன். அப்போதும் அமுதாவோட மௌனம் கலையவே இல்ல. தயவு செஞ்சு உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு, சொந்தக்காரங்கன்னு யாரையுமே வீட்டுக்குள்ள விடாதீங்க. வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னா கடைசியில என்னோட நிலைமை தான் உங்களுக்கும் நடக்கும்.
எல்லாருடைய மனைவியுமே பார்க்க ரொம்ப அமைதியா, சாதுவா, நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க. ஆனா, சுகம் குடுத்து பழகிட்டீங்க அப்டின்னா, எந்த காரணத்துக் கொண்டும் அந்த சுகத்த விட்டுக் குடுக்க மாட்டாங்க. இது போன்ற சுவாரஸ்யமான உண்மை கதைகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள்.